மாற்றுத்திறனாளிகள் சென்னை கோயம்பேட்டில் போராட்டம் பண்ணாங்க. முதல் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எதுக்காக அப்படின்னா அவங்க பலதரப்பட்ட கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஆனா அவங்கள நேத்து 700க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி விரிவா இந்த பதில பார்க்க போறாங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் வந்து யாரு அதிகமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். இதுல பர்சன்டேஜ் வைஸா அவங்க மாற்றுத்திறனாளிகள் பிரிக்கிறாங்க. ஏன்னா நமது உரிமையை வேணும் அப்படின்னா நம்ம போராட்டம் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையை கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியப்படுத்துறாங்க. உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண தியாகிகள். அதே பேஸ் பண்ணி தான் இப்ப மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு இந்த தேவையை இந்த கோரிக்கையை நிறைவேற்ற எங்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லா இருக்கும், எங்களுக்கும் குடும்பங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்திருக்காங்க. ஓகே, இங்க என்னன்னா இந்த கோரிக்கையை பாக்குறதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளி யாரு என்ன கேட்டகரியில அவங்கள பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அதை பார்த்துடலாங்க. 4 வகையை மாற்றுத்திறனாளி பிரிக்கிறாங்க. முதல்ல நடக்க முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாற்றுத்திறனாவும் கன்சிடர் பண்றாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வை இழந்தவங்க, அவங்களையும் மாற்றுத்திறனாளிகள் இணைச்சிருக்காங்க. இதுல 3வது விஷயமா காது கேட்காம இருப்பாங்க, அவங்கள மாற்றுத்திறனாளி இணைக்கிறாங்க. 4வதா யார மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மென்டலி ரிட்டாரேஷன், அதாவது மென்டல் ஹெல்த் சரியில்லாம அவங்க மூலத்திறன் கம்மியா இருப்பாங்க, அவங்கள மாற்றுத்திறனாளிகள் இணைச்சிருக்காங்க. இது மாதிரி 4 வகையாக நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் பிரிக்கிறாங்க. இது மெஜாரிட்டியான மாற்றுத்திறனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டாரேஷன் சொன்ன பார்த்தீங்களா, மென்டல் ஹெல்த் ரொம்ப லோவாகவும் அவங்க யோசிக்க திறன் கம்மியாகவும் இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 46% நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேச வேண்டியது நிறையா இருக்கு. ஓகே, இதை மாற்றுத்திறனாளியுடைய ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வகை ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்க்கையை முன்னேறதுக்காக அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன ஸ்கீம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட்டு கம்மியாக இருக்குங்க. அவங்க பாஸ் காட்டி டிக்கெட் கம்மியாக கொடுத்து அவங்க ட்ராவல் பண்ணலாம். அதே போல் ட்ரெயின்லையுமே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மி பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணலாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீல் சேர் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி போய் அவங்க வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து குழந்தைகள்லாம் இருக்கு, 2 குழந்தை 3 குழந்தைகள்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களும் நம்ம வாழணும் இல்லையா. ஸோ அதுக்காகவே வீல் சேர் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்சன்டேஜ் வைஸா இப்போ வந்து 75% வரை இருக்காங்க, ஊனமுற்றவங்க இருக்காங்க, இல்லை வந்து 50% இருக்காங்க, இல்லை 20% இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மெயின்டெனன்ஸ் அலவன்ஸா என்னன்னா அவங்களை பார்த்துக்கிறதுக்காகவே 1500 2000 வரை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மந்த் வைஸ் அவங்களுக்கு பே பண்றாங்க. ஸோ அவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்காகவும் அவங்களுடைய சில தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காகவும் அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரிதான் நம்முடைய மாற்றுத்திறனாளிக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்றாங்க கோயம்பேட்டில். ஸோ அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா முக்கியமா 2 விஷயம் அவங்க கோரிக்கை பண்றாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்க சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க தேவையெல்லாம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாவது என்ன பாத்தீங்கன்னா அவங்க 1500 இருந்து 2000 வரை 75% டிசபிலிட்டியா உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு பத்தாது, எங்களால குடும்பம் நடத்த முடியாது, அவங்க குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டேக் கேர் பண்றதுக்கு இந்த பணம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு 6000 rupees எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க கோயம்பேட்டிலங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எதை முன் உதாரணமா பண்றாங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்டை அவங்க முன் உதாரணம் பண்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவும் பாண்டிச்சேரி, இந்த 2 ஸ்டேட்லயும் கிட்டத்தட்ட 6000 இருந்து 15000 வரை பே பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது மூலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கு
அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இல்லாத ஜாப்பா இருக்கு எங்களுக்கு எங்கேயுமே போயிட்டு வேலை பார்க்க முடியல, வேலை பார்த்து குடும்பத்தை ரன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்கியமா 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, அங்கே கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க எங்களுக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இது கவர்மெண்ட் எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. 2026 இந்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போது, இதில் தொடர்ந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டீச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுங்க, பென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வேலையை முடிச்ச உடனே, வேலை எங்களுக்கு ரிலீவான உடனே எங்களுக்கு அதை வச்சு நாங்க முன்னேறிக்குவோம், எங்களுடைய குழந்தைகள் வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போல மாற்றுத்திறனாளிகள் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, எங்களுக்கு 6000 மாசம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு குழந்தைகள் குட்டிகள்லாம் வந்து உடம்பு ரீதியாக பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க வேலைக்கு முடிஞ்ச வேலைக்கு வந்து நாங்க போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்குவோம். அதுவே வந்து பர்சனேஜ் வைஸா வந்து அவங்க பணத்தை அலாட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேர் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு இந்த 70% உள்ளவங்களுக்கு எங்களுக்கு 2000 இருந்து 6000 இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க வலியுறுத்தி நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைவேறுமா அப்படின்றதுக்காக தான் நிறைய வகையான போராட்டம் நடத்தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடுடைய காவல்துறை டிபார்ட்மெண்ட் அவங்க அடிச்சிருக்காங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அவங்க விடாமுயற்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயம்பேடு ஃபுல்லாவே பிளாக் பண்ணிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் மக்கள் வந்து அவங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு யூடியூபர்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அவங்களும் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சில சுற்றுச்சூழல் மாற்றங்கள்னாலதான் அவங்களுக்கு இந்த உடல் குன்றியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அந்த பதிவு சொல்ல வரேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்குற மக்கள் வந்து இவங்க மாற்றுத்திறனாளுக்கு இந்த கோரிக்கை வந்து உண்மையிலே பயனுள்ளதா இருக்குமா, இது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. See you all.